தமிழகத்தில் இருக்கக்கூடிய 62 வாக்குகள் எண்ணும் மையங்களிலும் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை முகவர்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் அறைகளை திறந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து வருவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கின்றன. சென்னை, கோலத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் என்று சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கூட ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்பாக தற்பொழுது வேட்பாளர்களுடைய முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அந்த வாக்குகள் எண்ணும் மையங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வேட்பாளர் உட்பட அனைவரும் வந்த பிறகுதான் ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக 8 மணி அளவிலே தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. அரை மணி நேரத்திற்கு உள்ளாகவே தபால் வாக்குகள் எண்ணப்படும் பொழுது நொடிக்கு நொடி அந்த முடிவுகள் என்னவாக இருக்க போகின்றன. குறிப்பாக முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய 4 போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் உட்பட ஒவ்வொரு தொகுதியிலும் தபால் வாக்குகளுடைய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன. வழக்கம் போன்று இந்த முறையும் தபால் வாக்குகள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவாகத்தான் பதிவாகி இருக்கின்றதா, அல்லது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் மற்றும் காவல்துறையினருடைய வாக்குகள் எந்த அளவு திமுகவிற்கு மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் சென்றிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். தற்பொழுது ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு வாக்குகள் எண்ணும் பணியை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். முகவர்கள் அனைவரும் சென்னை உட்பட 62 வாக்குகள் எண்ணக்கூடிய அந்த மையங்களுக்குள்ளாகவும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.